இந்த வெள்ளிக்கிழமை காலையில அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய செவிகள் ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி இந்த காலையில வாஞ்சியோட வந்திருக்கிறேன் அன்பு பிள்ளைகளே. இந்த ஒளிப்பதிவின் மூலமாக உங்களை சந்திப்பதை குறித்து நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய மேலான கிருபை இன்னைக்கு வெளிப்பட்டிருக்கிறது. காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதுசா இருக்குங்க. இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை 17ஆம் தேதி இந்த அக்டோபர் மாசம் ஒரு புதிய கிருபை உதயமா இருக்கு. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமைந்தருளும்படி தேவ கிருபை உங்களை சரவுண்ட் பண்ணிக்கும், உங்களை சூழ்ந்து கொள்ளும். நம்புங்க, இந்த நாள் உங்களுக்கு இன்பமான நாளாய் இருக்கும், இனிமையான நாளாய் இருக்கும். ஹாப்பி மார்னிங். மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே நமக்கு பல கடமைகள், பணிகள், நாம் பல இடங்களுக்கு செல்லக்கூடிய நபர்களாய் இருக்கிறோம். உறவுகளை சந்திக்கிறோம், வித்தியாசமான மனிதர்களை சந்திக்கிறோம். வித்தியாசமான மனிதர்களோடு நம்ம தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழல், வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல், படிக்கிற ஒரு சூழல், உறவுகள் மத்தியில் வாழக்கூடிய மனிதர்களை சார்ந்து, மனிதர்களை சூழ்ந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறை நமக்கு இருக்கு பாருங்களேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாரும் நமக்கு இதமா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லோரும் நமக்கு பிடிச்ச மாதிரியே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேரெல்லாம் நம்மளை ரொம்ப காண்டாக்கக்கூடிய அளவுக்கு, கடுப்பாக்கக்கூடிய அளவுக்கு, நம்முடைய மனதை காயப்படுத்தக்கூடிய அளவுக்கு, நம்மை நோகடிக்கக்கூடிய அளவுக்கு, நம்மளை வியாகுலப்படுத்தக்கூடிய அளவுக்கு, நம்மை துன்புறுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய பேச்சுக்கள், நடத்தைகள், செயல்கள், பார்வைகள் இதெல்லாம் இருக்கும். பல நேரங்கள்ல அவர்கள் நம்மை சொல்லாலும் செயலாலும் துன்புறுத்தும் பொழுது நம்மளும் மனுஷங்க தானே, டென்ஷன் வரும், பிரஷர் ஏறும், ஆத்திரம் அதிகமாகும், கோபம் அதிகமாகும். அவங்க மேல ஒரு மனத்தாங்கல் நமக்கு வரும். அவங்க மேல நமக்கு ஒரு பெரிய ஒரு வியாகுலமும் எரிச்சலும் வரும். சில நேரங்கள்ல நம்ம யோசிப்போம், ஏதாச்சும் வாய்ப்பு கிடைச்சா அவங்கள வச்சு செய்யணும். தருணங்கள் கிடைச்சா இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே, இப்படி பேசிட்டாங்களே, இப்படி நடந்துக்கிட்டாங்களே, அவங்கள பழி வாங்கணும் என்பது போல் நம்முடைய மனசுக்குள்ள பல எண்ணத்தை நம்ம உள்ள போட்டு வச்சுப்போம். நன்றாய் கவனிங்கள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க நல்லா இருக்கணும். ஆகவேதான் ஆண்டவர் உங்களோடு பேசிக்கிட்டு இருக்கார். நீங்கள் நன்றாய் இருப்பதற்காக தான் ஆண்டவர் பேசுகிறார். அதனால உங்க நல்ல மனசுக்குள்ள, உங்க நல்ல சிந்தனைகளுக்குள்ள, உங்களுடைய சுத்தமான நினைவுகளுக்குள்ள, உங்களுடைய தெய்வீகமான மனநிலைக்குள்ள அவசியமற்றவர்களுடைய, அவங்க மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான கசப்புக்களை நீங்கள் வளர்த்து உங்களுடைய புனிதமான உள்தன்மைக்குள்ள கோபத்தையும், ஆத்திரத்தையும், அவங்க மேல இருக்கக்கூடிய மன வலிகளையும், டென்ஷனையும், பழிவாங்கும் உணர்வையும் பதுக்கி உள்ள வச்சுக்காதீங்க. ஏன்னா அது உங்கள் உணர்ச்சியையும் உள்தன்மையையும் அதிகமாய் பாதித்து விடும். சொல்லுவாங்க பாருங்களேன், புலிய பார்த்து பூனை சூடு போட்டுக்கிச்சான். அதை பார்த்து இது தன்னை பாதிச்சுக்கிச்சு என்ற மாதிரி ஒரு கோணத்துல அவங்க சொல்லுவாங்க. அப்ப அவங்களுக்காக நாம நம்மளை பாதிச்சுக்கவே கூடாது. நீங்க கருணையா தான் இருக்கீங்க, நீங்க பெரன்போட தான் இருக்கீங்க, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி தான் வாழ்றீங்க, உங்கள் மனம் அறிந்தபடி, மனசாட்சியின்படி நீங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட உங்களை அந்நியர்கள், உங்களை சூழ்ந்தவர்கள், உங்களை அருகாமல் இருக்கக்கூடியவர்கள் புண்படுத்துறாங்க, மனமடிவுக்குள்ளாக்குறாங்க அப்படின்னு சொன்னா அது உங்க பிரச்சனையே கிடையாது, அது அவங்க பிரச்சனை. நீங்கள் சமாதானமாய்த்தான் வாழ்கிறீர்கள், நீங்கள் கண்ணியமாகத்தான் ஜீவிக்கிறீர்கள். ஆனால் அவசியம் இல்லாத அளவுக்கு விமர்சிக்கிறார்கள், தேவையில்லாத வசை சொற்களை பேசுகிறார்கள் என்று சொன்னால் அது உங்க பிரச்சனையே இல்லையே. நீங்க ஏன் துன்பத்தையும் துக்கத்தையும் காயத்தையும் நீங்க சுமக்க வேணும்?
அது அவங்க பிரச்சனை. அன்பானவர்களே, நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஒரு கண்ணாடியை நீங்கள் பார்க்கிறீர்கள். முகம் பார்க்கும் கண்ணாடி, நல்ல பெரிய முகம் பார்க்கும் கண்ணாடியை நீங்க பார்க்கிறீங்க. அந்த கண்ணாடி முன்னாடி நீங்க நின்னுகிட்டு இருக்கீங்க. அப்படி நின்னுட்டு இருக்கும் பொழுது அந்த கண்ணாடியில் அநேக விரிசல்கள் இருக்கிறது. 2 விரிசல், 4 விரிசல், 10 விரிசல். இப்ப உங்க முகம் எப்படி தெரியும்? 10 வகையா தெரியும், 10 விதமா தெரியும். கண்ணு கொஞ்சம் மேலே ஏறிக்கிட்டு இருக்கும், அடுத்த கண்ணு கொஞ்சம் கீழே இறங்கி இருக்கும், மூக்கு கொஞ்சம் வேற டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி காட்டும். ஒரு தெளிவான ஒரு பிக்சரை கண்ணாடி உங்களுக்கு காட்டாது. கண்ணாடி முன்னாடி நீங்க நின்னாலும் தெளிவா காட்டாது. ஏன்? கண்ணாடிக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என்ன பிரச்சனை? விரிசல் விழுந்திருக்கிறது. யோசித்து பாருங்க, கண்ணாடியில விரிசல் இருக்கு. அதனால உங்க முகத்துல நீங்க விரிசல் போட்டுப்பீங்களா? இல்ல உங்க முகத்துல விரிசல் இருக்கிறதாக நீங்க நினைச்சுப்பீங்களா? கண்ணாடியில் விரிசல் இருக்கிறது. நீங்கள் அதை பார்க்கும் பொழுது உங்கள் முகமெல்லாம் விட்டு விட்டா தெரியுது, ஒரு தெளிவா தெரியல. அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், அது ஏன் பிரச்சனை இல்ல, என் முகம் பிரச்சனை இல்ல, கண்ணாடி தான் பிரச்சனை. அப்ப நீங்க ஒண்ணு சொல்லுங்க, ஒரு காரியத்தை பண்ணுங்க, அந்த கண்ணாடியை பார்ப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வெரி சிம்பிள். ஆகவே எவரையும் பழி வாங்கணும், வாய்ப்புகள் கிடைச்சா வச்சு செய்யணும், சந்தர்ப்பங்கள் கிடைச்சா சண்டை போடணும், இப்படி பேசிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, மீண்டும் அந்த வார்த்தையை கேட்டு ஏதாச்சும் அவங்கள பண்ணிடணும், வேண்டாம் அன்பானவர்களே. இது அப்பா பார்த்துப்பார். ரோமரின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அப்பா சொல்றாரு, நீ பழி வாங்காதப்பா, நான் பழி வாங்குறேன். நீ கோபப்படாத, நான் பார்த்துக்கிறேன். யாரையாச்சும் பழி வாங்கணும் என்ற எண்ணம் உங்களுக்கு இருந்தால், சரியான பழி வாங்குதல் எது தெரியுங்களா? அப்படிப்பட்ட நபர்களை பழி வாங்காதீங்க. அதுதான் சரியான பழி வாங்குதல். யார்கிட்டயாச்சும் சண்டை போடணும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, முதல்ல சண்டை போடுறத, அந்த மனநிலைய, அந்த சூழ்நிலையை தவிர்த்து விட்டு சண்டை போடுவதை நிறுத்துங்கள். அதுதான் சரியான பழிவாங்குதல். யாரையாச்சும் வாய்ப்புகள் கிடைச்சா வெச்சு செய்யணும்னு ஒரு திட்டம் மனதில் இருக்குமேயானால் தயவு செய்து அந்த திட்டத்தை நிறுத்தி விடுங்கள். அதுதான் சரியான பழிவாங்குதல். யார் மேலையாச்சும் உங்களுக்கு மனத்தாங்க இருக்குமேயானால், அவர்களை பழி வாங்குவதற்கான சூழ்நிலைகள் அமையுமே ஆனால் அதை ஸ்டாப் பண்ணிருங்க. அதுதான் சரியான பழி வாங்குதல். அப்பா சொல்றார், நான் பழி வாங்குறேன், நீ பழி வாங்காத, நீ ஸ்டாப் பண்ணு, நான் ஸ்டார்ட் பண்றேங்கிறாரு. எப்படி வசதி! இந்த காலையில, இந்த 17ஆம் தேதி, இந்த வெள்ளிக்கிழமை, இந்த அற்புதமான இந்த அக்டோபர் மாதம் அழகா தீர்மானம் பண்ணுங்கள். என் அன்பு குழந்தைகளே, அருமையான சகோதரர்களே, அன்பான சகோதரிகளே, அப்பா பார்த்துப்பார். அப்பா பார்த்துப்பார். அற்புத விதமான காரியத்தை ஆண்டவர் செய்வார். ஆகவே கொஞ்சம் சகிப்பு தன்மையை வளர்த்துக்கோங்க, கொஞ்சம் நிதானத்தை கையாளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அடிக்கடி கொஞ்சம் நல்லா சிரிச்சுக்கோங்க. அடிக்கடி உங்க முகத்துல நல்ல ஒரு மலர்ந்த முகமா நீங்க உங்களை வச்சுக்கோங்க. பிறரால் தாக்கப்படாதீர்கள். பிறரை தாக்குவதற்கும் நீங்கள் சூழ்நிலைகள், வாய்ப்புகளை எதிர்பார்க்காதீர்கள். கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவரே பார்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையோடு கூடவே இருங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை செய்வார். யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே சாட்டி விடுங்கள். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த நாளிலும் பிறந்த நாள் காணக்கூடிய அருமையான சகோதரர் எம் பால் வினோத்குமார், அன்பான சகோதரி கே திவ்யா, அருமையான பிள்ளைகள் கே பவானி, ஏ ஸ்ரீமித்ரா மற்றும் அன்பு பிள்ளை கிரேட்லின் பெராக்கா மற்றும் திருமண நாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் ஜான் அறிவழகன், சிஸ்டர் ஏ எப்சிபா ஆர்த்தி தம்பதியார். இவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம்.
கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி இந்த காலையிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பான மகனையும் மகளையும் தொட்டு நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவரீருடைய நேச சிநேக பிரிய பாசமான கரங்களுடைய பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிப்பதாக. என்னுடைய வேலை ஸ்தலத்தில், பயிலகத்தில், டிராவல் பண்ற இடத்தில், சொந்தங்கள் மத்தியில், நான் இருக்கக்கூடிய மாந்தர்கள் வசிக்கக்கூடிய சுற்றுச்சூழலில் என்னை பகைக்கக்கூடியவர்கள், பாதிக்கக்கூடியவர்கள், நடத்தைகளால், பார்வைகளால், சொல்லால், செயலால் என்னை துன்புறுத்தக்கூடியவர்கள் அநேகர் இருக்கிறார்களே என்று உம்முடைய பிள்ளைகள் மன வருத்தத்தில் இருப்பார்களேயானால், மன்னிக்கிற இருதயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன், நான் பழி வாங்குறேன், நான் பார்த்துக்கிறேன்னு நீங்க சொன்னதுனால ஆண்டவரை பழி வாங்காத ஒரு இருதயத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய உள்ளங்களும், உணர்வுகளும், எண்ணங்களும், நினைவுகளும், உள்தன்மைகளும் அதற்குள்ளாக ஒரு நாளும் பழி வாங்கக்கூடிய எண்ணங்களையோ, காயங்களையோ, கசப்புகளையோ, எரிச்சலையோ, கோபத்தையோ, டென்ஷனையோ உடைய பிள்ளைகள் தங்களுடைய சுத்தமான இதயத்துக்குள் வைத்துக் கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு, உள்ளம், மனம், உணர்ச்சி, நினைவு, உள்தன்மைகளை சுத்தமாய், தெய்வீகமாய், சந்தோஷமாய், சமாதானமாய், ஆவின் கனிகளால் உடைய பிள்ளைகள் நிரப்பி வைத்துக் கொள்வதற்கு எதுவான கிருபைகளை நீர் உடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக இந்த 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் இந்த வெள்ளிக்கிழமை இந்த நாளிலே பிறந்த நாட்கள் காணக்கூடிய, திருமண நாட்கள் காணக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களுக்காக, சகோதரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். தேவனே, ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டக்கூடிய மகா மேன்மையான தெய்வமே, இன்றைக்கு நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்திருக்கக்கூடிய இந்த விசேஷமான நாளிலே, விசேஷமான ஆண்டிலே ஆண்டவருடைய விசேஷமான ஆசீர்வாதம் உம்முடைய பிள்ளைகள் மேல் வர்ஷிக்க பண்ணும்படிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலும் வார்த்தையினாலும் உம்முடைய பிள்ளைகளை மனதார வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கக்கூடிய உச்சிதமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு தந்து கனப்படுத்தி ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் என உம்முடைய புனிதமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், 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 ஆமீன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.